பொறுமை கடலினும் பெரியது, பொறுத்தார் பூமி ஆள்வார் என்றெல்லாம் பொறுமை பற்றி நிறைய படிக்கிறோம், கேட்கிறோம். ஆனால் நடைமுறைப்படுத்துவதில்தான் பல சோதனைகள். மன்றத்தில் சேர்ந்து தவம் பயிலும்போதே சினம் தவிர்த்தல் மூலம் பொறுமையின் அவசியத்தை விளக்கி விதைத்து விடுகிறார்கள். ஆனாலும் அந்த விதை செடியாகி மரமாகிறதா என்பது கேள்விக்குறிதான். பெரும்பாலான சூழல்கள் நமது பொறுமை முயற்சியின் விரோதிகளாகவே செயல்பட்டு நமது இயல்பான குணத்தை வெளிப்பட செய்து விடுகின்றன. இப்பிரச்சனையை சரி செய்ய முடியவில்லை எனினும் எப்படி சமாளிப்பது? பொறுமையை கற்றுக்கொள்வது என்பது நீச்சல் கற்றுக்கொள்வது மாதிரிதான். என்னதான் பக்கம் பக்கமாக படித்தாலும், நாள் முழுக்க பாடம் கேட்டாலும், நீரில் இறங்கினால்தான் நீச்சல் பயில முடியும். அதில் தேர்ந்து விட்டோம் என்பது நீரை எதிர்கொள்ளும் திறனில்தான் தெரியும். அதே மாதிரிதான் பொறுமையும். பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போதுதான் நாம் எந்த அளவு பொறுமைசாலி என்பதை அது நமக்கு உணர்த்தும். அமைதியான ஒரு சூழலில் பொறுமையின் தேவை இருக்கிறது. ஒரு பிரச்சனை என்று வரும்போது தான் எந்த அளவிற்கு பொறுமை நம்மிடம் உள்ளது என்பது புரிய வரும். ஏன் பொறுமை இழக்கிறோம்? நம் கருத்துக்கு எதிராளி மாற்று கருத்து சொல்லும்போது, நாம் எதிர்பார்ப்பதற்கு மாறான சூழ்நிலை அமையும் போது, பெரும்பாலும் இந்த இரண்டுமே காரணமாக இருக்கும். நினைப்பிற்கும் நடப்பிற்கும் உள்ள வித்தியாசம் கவலை என்பார்கள் மகரிஷி. சினத்திற்கும் அதுவே காரணம். ஒரே ஒரு வித்தியாசம், பலவீனத்தில் வெளிப்படுவது கவலை, தன்முனைப்பில் வெளிப்படுவது சினம். Tolerance does not merely of those who agree with us, but of those who do not agree with us என்பது நேரு அவர்களின் ஒரு குவாட்ஸ். நம்மோடு ஒத்துப்போகிறவரோடு நாம் இணக்கமாக செல்வதற்கு பேர் பொறுமையாகாது. இணக்கமாக இல்லாதவர்களிடம் காட்டுவதுதான் பொறுமை. தவம் செய்ய செய்ய மனம் அமைதி பெறும். அமைதியான மனம்தான் பொறுமையின் மூலஸ்தானம். வாழ்க வளமுடன். நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை.